அனைவருக்கும் வணக்கம். இஎம்ஐஎஸ்ஸில் ஒரு மாணவருடைய கிளாஸ் தவறாக இருந்தால், அதனை மாற்றம் செய்வதற்காக தற்போது இஎம்ஐஎஸ்ல கிளாஸ் சேஞ்ச் ரெக்வெஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் எனேபிள் பண்ணியிருக்காங்க. இந்த ஆப்ஷன் மூலமாக நீங்கள் ரெக்வெஸ்ட் சப்மிட் பண்ணி அந்த மாணவருடைய கிளாஸை சேஞ்ச் செய்து கொள்ளலாம். இந்த கிளாஸ் சேஞ்ச் ரெக்வெஸ்ட் எப்படி எம்இஸ்டில் கொடுக்கறது அப்படிங்கிற பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வழங்குவது யாருன்னா பைமோட் ஷாப்பிங் மொபைல் ஆப். இந்த மொபைல் ஆப் பிளே ஸ்டோர்லேயே அவைலபிளில் இருக்கு. மற்ற ஆப் கூட ஒப்பிடும்போது இந்த ஆப்பில் எல்லா ப்ரைஸஸுமே ரொம்ப 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 கம்மியான விலையில் கிடைக்கும். நீங்கள் மற்ற ஷாப்பிங் ஆப்ஸ் ஒப்பிட்டு பார்த்து எதில் உங்களுக்கு கம்மியாக இருக்கோ அதில் பாருங்கள். இதில் கண்டிப்பாக 3% மற்ற பொருட்களோடு ஒப்பிடும்போது கம்மியாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த ஆப்பில் வாங்க ட்ரை பண்ணுங்க. அதற்கும் மொபைலில் குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சர்ச் டைப் யூஆர் அப்படிங்கிறதுல எம்இஸ் வெப்சைட் அட்ரஸ் டைப் பண்ணி எம்இஸ் லாகின் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. யூசர் நேம் பாஸ்வேர்ட் அப்படிங்கிறதுல உங்கள் ஸ்கூலோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. யூசர் நேம் பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிட்டு லாகின் கொடுங்க. லாகின் கொடுத்தீங்கன்னா எம்இஸ் வெப்சைட்டோட ஹோம் பேஜ் வந்திருக்கும். அதில் ரைட் சைட் டாப் காணக்கூடிய டிக்கெட்ஸ் டச் பண்ணுங்கள். மெனுபா வந்திருக்கும். அதில் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற டாப் பண்ண கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அது கிளாஸ் சேஞ்ச் ரெக்வெஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் டீட்டெயில்ஸுக்கு லாஸ்ட்டாக அந்த கிளாஸ் சேஞ்ச் ரெக்வெஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு கிளாஸ் சேஞ்ச் ரெக்வெஸ்ட் வந்திருக்கும். அதில் புதுசாக ஒரு ரெக்வெஸ்ட் கொடுக்குறதுக்கு ஆட் அப்படிங்கிற மேலே இருக்க பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி உங்களுக்கு ஸ்டூடெண்ட் எம்இஸ் ஐடி கேட்குறாங்க. நீங்கள் எம்இஸ் ஐடியை நோட் பண்ணிவிட்டு அந்த எம்இஸ் ஐடி இந்த இடத்துல என்டர் பண்ணுங்கள். அப்படி இல்லைனாலும் நீங்கள் ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டில் போயிட்டு எந்த ஸ்டூடெண்ட்டுக்கு கிளாஸ் சேஞ்ச் பண்ணணுமோ அந்த ஸ்டூடெண்ட்டோட எம்இஸ் ஐடியை காப்பி பண்ணிட்டு வந்துடுங்க. எம்இஸ்ஐடிலாம் ப்ரெஸ் பண்ணிவிட்டு காப்பி அப்படின்னு கொடுத்துட்டு அந்த எம்இஸ்ஐடி காப்பி பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறதுல கிளாஸ் சேஞ்ச் ரெக்வெஸ்ட் போயிட்டு அந்த மேலே ஆட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஸ்டூடெண்ட் எம்இஸ்ஐடி அப்படிங்கிற இடத்துல அந்த எம்இஸ்ஐடியை பேஸ்ட் பண்ணிவிட்டு கெட் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா அந்த ஸ்டூடெண்டோட நேமு, கரண்ட் கிளாஸ், கரண்ட் செக்ஷன் வந்திருக்கும். நீங்கள் எந்த கிளாஸுக்கு சேஞ்ச் பண்ணணுமோ அந்த கிளாஸ் இந்த இடத்துல செலக்ட் பண்ணுங்க. செக்ஷனை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு சப்மிட் அப்படிங்கிற சப்மிட் கொடுத்தீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்டுக்கான கிளாஸ் சேஞ்ச் ரெக்வெஸ்ட் சப்மிட் ஆயிரும். இதை டிஸ்ட்ரிக்டில் வெரிஃபை பண்ணி அப்ரூவ் கொடுத்ததுக்கப்புறம் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கான கிளாஸ் சேஞ்ச் ஆயிரும். ஸோ இந்த கிளாஸ் சேஞ்ச் ரெக்வெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி மூலமாக ஒரு மாணவனுடைய கிளாஸ் தவறாக இருந்தால் அவன் சரியான வகுப்பிற்கு மாற்றம் செய்து கொள்ளலாம். நன்றி.